Hi brothers and sisters, welcome to this new video. இன்னைக்கு Friday profit booking, purely profit booking நடந்திருக்கு. ஒரு வாரமா ஏறிட்டு இருந்தது. அதாவது நேத்து கூட இறங்கத்து ஸ்டார்ட் பண்ணிச்சு. இன்னைக்கு profit booking நடந்து முடிஞ்சது. சாட்டர்டே சண்டே பெரும்பாலும் ரிஸ்க் எடுக்க விரும்ப மாட்டாங்க. சரி, நிஃப்டி அதுக்கப்புறமா அதாவது என்னென்ன நடந்ததுங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா திங்கட்கிழமை என்ன நடக்கலாங்கிறது லாஸ்டா நம்ம டெக்னிக்கலா பார்ப்போம். இன்னைக்கு 2 நாள் கன்ஃபியூஷனுக்கு வந்து ட்ரம்ப் ஃப்ரெண்டுங்கிறது, ட்ரம்ப் வந்து பிஎம்ஓடைய ஃப்ரெண்டுங்கிறது, அதுக்கப்புறமா பின்னாடி வந்து வேற வேலையெல்லாம் பாக்குறது, அதுவும் பார்ப்போம் நியூஸ்ல. ஏன்னா ஈரானுடைய போர்ட்ல சில பிரச்சனை இருக்குது, இந்தியாவுடைய போர்ட்ல, அதுவும் பார்ப்போம். 2வது நாளாக ரெட் கேண்டில் போட்டிருக்கு. இன்னைக்கு பேங்கிங் செக்டர் ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். கிஃப்ட் நிஃப்டி டவுனா ட்ரேட் ஆனதுனால கேப் டவுன் சொல்லிட்டு டெலிகிராம்ல அப்டேட் பண்ணியிருந்தேன். டெலிகிராம்ல ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க, லிங்கை பயன்படுத்தி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபேக் ஐடியில் ஜாயின் பண்ணி ஏமாந்துட வேணாம். எஸ்டர்டே க்ளோஸ் 25,423, இது 5 மினிட்ஸ்க்கு மாத்திடுறேன். இன்றைய ஓப்பன் 25,410. 10 மணிக்கு 9:15க்கு 25,428 ஒரு ஹையை கிரியேட் பண்ணிச்சு. அதுதான் டுடே ஹை கூட. 10 மணிக்கு 25,297, மலை 130 பாயிண்ட்ஸ் டவுன். 3:30 மணி வரைக்கும் 25,286 டு 25,350, 50 பாயிண்ட்ஸ் அப் அண்ட் டவுன் பல தடவை. இந்த பாருங்க, வந்து இறங்குச்சு, அப்புறம் மேல போச்சு, மறுபடியும் கீழே வந்தது, மறுபடியும் மேல போச்சு, மறுபடியும் கீழே வந்தது, மறுபடியும் மேல போய் முடிஞ்சது 25,327 முடிஞ்சது. 96 பாயிண்ட்ஸ் மைனஸ், கிட்டத்தட்ட 100 பாயிண்ட்ஸ் மைனஸ்ல முடிஞ்சிருக்கு. டே கேண்டிலுக்கு மாத்திடுறேன். இன்னைக்கு ஓபன் ஒரு ரெட் கேண்டில், நல்ல ரெட் கேண்டில் போட்டிருக்கு. 25,410, ஹை 25,428, லோ 25,286, க்ளோஸ் 25,327. 150 பாயிண்ட்ஸ் நேத்துக்கு இன்னைக்குமே மார்க்கெட் வந்து இதா இருக்கு. நம்ம அதெல்லாம் பார்ப்போம். கிரீன் கேண்டில் 33, ரெட் கேண்டில் 18, சப்போர்ட் 25,300, அதை விட்டா 25,000, ரெசிஸ்டன்ஸ் 25,500. சரியா, இன்னைக்கு கேண்டில் வந்து 150 பாயிண்ட்ஸ் ரெட் கேண்டில் போட்டிருக்கு. சரியா, டாப் கெய்னர் அதானி என்டர்பிரைசஸ் 5% அப், இண்டஸ் இந்தியா 1.25% அப், ஏர்டெல் 1.5% அப், எஸ்பிஐ லைஃப் 1% அப். டாப் லூசர் HCL டெக் 1.25% டவுன், மஹேந்திரா 1% டவுன், ஐசிஐசிஐ 1% டவுன், டைட்டான் 1% டவுன். வெயிட்டேஜ் பொறுத்தவரை -82ல ஐசிஐசிஐ -34, HDFC -18, ரிலையன்ஸ் -12, மஹேந்திரா -11. பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி அதேதான், ஒரு ரெட் கேண்டில், நல்ல கிளீனா ரெட் கேண்டில் நிஃப்டி மாதிரியே போட்டிருக்கு. 55,688 to 55,355, 300 பாயிண்ட்ஸ் இன்னைக்கு மூவ்மெண்ட். ரெட் 6, கிரீன் 6 அதோடைய ஸ்டாக்ஸ். சப்போர்ட் 55,000 ஆகும், ரெசிஸ்டன்ஸ் 56,000 இருக்கு. சரியா, கோல்டை பொறுத்தவரை கோல்டுடைய மூவ்மெண்ட்ஸ்ல ஒரு கன்சால்டேஷன் நடக்குது நம்ம பாக்குறோம். இதை மாத்திரம் எஸ், லைஃப் டைம் ஹை 3,707 கிரியேட் பண்ணிட்டு மார்க்கெட் மலமலன்னு கீழே விழுந்தது. இந்த சப்போர்ட் இடத்துல கன்சல்டேஷன் நடக்குது. ஏற்கனவே ஒரு கன்சல்டேஷன் நடந்தது, மேல போச்சு, பிரேக் அவுட் கொடுத்து மறுபடியும் கீழே வந்து அந்த கன்சல்டேஷன் நடக்குது. 3,647 இப்ப ட்ரேட் ஆகுது. எதுவும் நடக்கலாம், இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது. மறுபடியும் குளோபல் நியூஸ் கொஞ்சம் சரியில்லைன்னு நம்ம வச்சுக்கலாம். அதை நியூஸ்ல பாத்துக்கலாம். யாருமே சரியில்லை, அதாவது அமெரிக்கா, ரஷ்யா, சைனா, இஸ்ரேல், ஈரான், இவங்களுக்குள்ள பிரச்சனைகள் மறுபடியும் முத்துது. இந்தியா கூட இந்த ஈரான் இந்த நியூஸ் நம்ம பார்ப்போம் இருக்குது. சரியா, பிரச்சனை எப்பெல்லாம் போகுதோ அப்போ கோல்டு வந்து இண்டிகேட் பண்ணும், அப்ப நம்ம பாத்துக்கலாம். சில்வர் அதே மாதிரியே மறுபடியும் பாருங்க இறங்கினது, மேல ஏற ஆரம்பிச்சிருக்கு. 49 தான் அதோடைய லைஃப் டைம் பை. இப்போ 43 வரைக்கும் போச்சு, இப்போ $42 இருக்கு. நான் வந்து அப்ராக்சிமேட்டா ரவுண்ட் பண்ணி சொல்றேன், 42.001 நான் ரவுண்டா சொல்றேன். ரைட்டா, அப்புறம் யூஎஸ் ஆயில் 63, பிட்காயின் பாருங்க 1,24,517 தான் லைஃப் டைம் ஹை. இப்போ வந்து 1,16,201, இந்த இடத்துலயே கன்சல்டேஷன் ஆகுது. குளோபல் மார்க்கெட்டை பொறுத்தவரை டோ ஜோன்ஸ் 1/4% அப், S&P 500 1/2% அப், நாஸ்டாக் 1% அப், இங்கிலாந்து FTSE பிளாட், CSE இட்டாலி 1/4% அப், DX ஜெர்மனி 1/4% டவுன், ஜப்பான் நிக்கி 1/2% டவுன், சிங்கப்பூர் ஸ்ட்ரைட் டைம்ஸ் 1/4% டவுன், ஹாங்காங் ஹாங்செங் பிளாட், டைவான் வெயிட்டேஜ் 3/4% டவுன், கொரியா கோஸ்பி 1/2% டவுன், SCT காம்போசிட் 1/4% டவுன், ஜாக்கர்தா இந்தோனேஷியா 1/2% அப், சங்கை சைனா 1/4% டவுன். இப்படி 1/4% 1/2% அப் அண்ட் டவுன் எல்லா மார்க்கெட்டுமே. சரியா, இன்னைக்கு ஈவெண்ட்டை பொறுத்தவரை இந்தியாவுடைய ஃபாரெக்ஸ் ரிசர்ச் டாட்டா பாசிட்டிவா வந்திருக்கு, முன்ன இருந்ததை விட கொஞ்சம் அதிகமா இருக்கு. சரியா, FIDA டாட்டா வந்து பிளஸ் மைனஸ். இந்த பாருங்க, நேத்து வந்து வாங்கியிருந்தாங்க, முந்தா நாள் வித்திருந்தாங்க, நேத்து வாங்கியிருந்தாங்க, முந்தா நாள் வித்திருந்தாங்க. அதாவது இந்த குளத்தை குழப்பி குட்டையில மீன் பிடிப்பாங்கல்ல, அந்த கதை தான் போயிட்டு இருக்குது. இவங்க வந்து கன்ஃபியூசிங், அவ்வளவுதான்.
அப்புறம் ஐஎன்ஆரை பொறுத்தவரை 88.16 மறுபடியும் 88க்கு மேல போயிடுச்சு. 88.28 தான் லோ. அது கொஞ்சம் வீக்கா இருக்கிறத நம்ம பார்க்குறோம். சரியா? அடுத்தது சில நியூஸ் பார்த்துட்டு நம்ம இதுல பார்க்கலாம், நம்ம டெக்னிக்கலா பார்க்கலாம். ரஷ்யா வந்து ஸ்ட்ராங் மெசேஜ் யூஎஸ்க்கு கொடுக்குறாங்க. த்ரெட்ஸ் டு இந்தியா அண்ட் சைனா ஓன்ட் ஒர்க். இந்துஸ்தான் டைம்ஸ்ல இது வந்திருக்கு. இது சும்மா இருந்தாலே இது மேட்டர் போயிட்டே இருக்கு. இது என்னமோ தூண்டி விடுற மாதிரி தோணுது எனக்கு. ரஷ்யா சும்மா இருக்காம ஒரு நியூஸை விட்டு இவங்களுக்குள்ள பிரச்சனை உண்டாக்கிடுவாங்களோன்னு தெரியுது. ஸ்மூத்தா தான் போயிட்டு இருக்கு. இது ஒரு நியூஸை விட்டுருக்காங்க, ஸ்ட்ராங் மெசேஜ். நீ இந்தியாவையும் சைனாவையும் நீ கை வச்சுக்கிறதா வேலைக்கு ஆகாதுங்கிற மாதிரி சொல்றாப்ல. அதே மாதிரி என்டிடிவில ஒரு இது வந்திருக்கு. ட்ரம்ப் வந்து க்ளோஸ் டு இந்தியாங்கிறாரு ஒரு பக்கம், இன்னொன்னு வந்து சாங்ஷன் தெம்ங்கிறாரு. இது வந்து மிக்ஸ்டு மெசேஜ் கொடுக்குறாருன்னு சொல்லி என்டிடிவில வந்திருக்கு. கரெக்டா? அதான் பிரச்சனையா, ரைட்டா? அதே மாதிரி யுஎஸ், யூகே, பிரான்ஸ் வந்து பிளாக் பண்ணிருக்காங்க. எதுண்டா பாகிஸ்தானும் சைனாவும் பலோச் லிபரேஷன் ஆர்மியை வந்து தடை பண்ண சொல்லி யூஎன்ல சொன்னதை இவங்க 3 பேரும் பிளாக் பண்ணிருக்காங்க. சரியா? இது ஒரு குழப்பம். பாகிஸ்தான், இந்தியா, சைனா இந்த பிரச்சனை இருக்குல்ல, அதுல இது ஒரு சின்ன குழப்பம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ரைட்டா? இது நியூஸ் 18 எகனாமிக் டைம்ஸ்ல வந்து. அப்புறம் வந்து யுஎஸ் வந்து ரீவொர்க்ஸ் பண்ணிருக்கு சாங்ஷனை. ஏற்கனவே அந்த வேவர் பண்ணியிருந்ததை ஈரான் ஷஹபார் போர்ட், இது இந்துஸ்தான் டைம்ஸ், விஎன், டைம்ஸ் ஆஃப் இந்தியா இதெல்லாம் வந்திருக்கு. இது வந்து இந்தியா போர்ட்ஸ் குளோபல் லிமிடெட் நடத்துற ஒரு போர்ட். இதை வந்து மறுபடியும் தடைய விதிச்சிருக்குது அமெரிக்கா. இந்தியாவுக்கு இது ஒரு பெரிய நெகட்டிவ். ரைட்டா? ஏண்டா அவங்களை சீன்ற மாதிரி தான் இப்ப மறுபடியும் நல்லா ஃப்ரெண்ட்லியா போயிட்டு இருக்குது சீன்ற மாதிரி. இதையும் மனசுல வச்சுக்கணும். சரியா? அப்புறம் யுஎஸ் 20 பேருக்கு மேல கொல்லப்பட்டிருக்கிறதாக நியூஸ் வந்திருக்கு காசால, இஸ்ரேல்னால. யுஎஸ் பாருங்க 6வது டைமா போர் நிறுத்தம் பண்ண சொல்லி எல்லாரும் சேர்ந்து ஒரு இதை கொண்டு வரும்போது அது 6வது டைமா வீட்டோவை பயன்படுத்தி எடுத்திருக்குது. இது வந்து விஎன், WA1, பிபிசில வந்திருக்கு. அமெரிக்காவுடைய 6வது தடவை அதை எடுத்திருக்காங்க அமெரிக்கா. சரி, நம்ம இதுக்கு போயிடலாம். ஓகே, நிப்டி திங்கட்கிழமை என்ன நடக்கலாம்? இப்ப நீங்க நல்லா பாருங்க, மார்க்கெட்ஸ் மேல போயிட்டு இருக்கும் போதெல்லாம் 2 ரெட் கேண்டல் போட்டால் திரும்புறதுக்கான அறிகுறியா மறுபடியும் விழுந்திருக்கு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த இடம் பாருங்க, மேல போய்கிட்டே இருக்கு. இது வந்து அந்த லோக்கு கீழே கட் பண்ணல. இங்க பாருங்க 1 2 கீழே விழுந்திருக்கு. ரைட்டா? இந்த இடம் பாருங்க 1 2 கீழே விழுந்திருக்கு. ரைட்டா? இங்க பாருங்க 1 2 கீழே விழுந்திருக்கு. இங்க பாருங்க 1 2 கீழே விழுந்திருக்கு. இங்க பாருங்க 1 2 3 கீழே விழுந்திருக்கு. இப்படி எங்கெல்லாம் 2 ரெட் கேண்டில் போட்டிருக்குதோ அங்கெல்லாம் கீழே மார்க்கெட் விழுந்திருக்கு. சோ இதை நம்ம கவனத்துல கொள்ளணும். இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்குன்னு நம்புறேன். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.